Hi friends, welcome to Himyas Home. இன்னைக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற முடக்கத்தான் கீரையில வடை எப்படி செய்யலான்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 2 கப் பட்டாணி பருப்பு எடுத்து ஒரு half an hour ஊற வச்சிருங்க கழுவி. நான் வந்து பட்டாணி பருப்பு எடுத்துர்க்கேன். நீங்க வந்து கடலை பருப்பு வேணா கடலை பருப்பு எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா கொண்ட கடலையில கூட இந்த வடை செய்யலாம். அப்புறம் ஊற வச்ச பருப்பை தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் 1 கப் வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 சிகப்பு மிளகாய். இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1 கூட போட்டுக்கலாம், இல்லை கூட 1 கூட போட்டுக்கலாம். அப்புறம் முடக்கத்தான் கீரை 1 கப்பு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அப்புறம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த முடக்கத்தான் கீரையை அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணணும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அந்த லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இந்த மாதிரி வதங்கினா போதும். இதை வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. அதில் அந்த பட்டாணி பருப்பு போட்டு அந்த கீரை வதக்கின கீரையும் இதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் 2 அந்த சிவப்பு மிளகாவையும் இதில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, ஒன்றும் பாதியுமா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு கிடைக்கும். இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணுறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சது. அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி, சோம்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து வடை மாவு பதத்தில் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தூளும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம். ஆனால் கசக்கும் நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது. ஆனால் வந்து பொரிச்சதுக்கப்புறம் அந்த கசப்பு வந்து சுத்தமாக போயிடும். நானே ஃபஸ்ட்டு பயந்துட்டேன். ஃபஸ்ட் வாட்டி நான் ட்ரை பண்ணேன் இந்த ரெசிப்பியை. சரி என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமா, இந்த கீரையை போட்டு தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி நம்மளா சாப்பிடுவோம், கசந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொரிச்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பசங்கள்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டாங்க. ஸோ அதனால தைரியமாக அந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ நீங்கள் பயந்துடாதீங்க. மாவை வாயில் வச்சு பார்க்கும்போது பொரிச்சோடனே அந்த கசப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. இப்போ நான் வடையை தட்டுறேன். இப்போது வந்து மோஸ்ட்லி நம்ம ரவுண்டாக தான் போடுவோம். ஆனால் வந்து சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, பசங்க விருப்பமாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வேறு ஷேப்பில் வந்து தட்டுறேன். ஹார்ட்டு, ஸ்டாரு, ஸ்கொயர் அந்த மாதிரி நான் வேறு ஷேப்பில் தட்டி போடலான்னு வச்சுருக்கேன். ஸ்கொயர் ஷேப் தட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்படி என்னென்ன ஷேப் வேணால் தட்டிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, வடையை போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா போடுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு போகிறீங்க. ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை வடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.